கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது 2 சாமுவேல், அதில் 22ஆம் அதிகாரம், அதில் 36ஆம் வசனம். 2 சாமுவேல் 22:36. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அத பாருங்க, இதுல எப்படி பாருங்க, உம்முடைய காருண்யம், கர்த்தருடைய தேவனுடைய காருண்யம் உங்களே பெரியவர்களாக்கும், பெரியவர்களாக்கி விட்டது. இனி நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க சிறுமைப்பட்டு போவதில்லை. தேவனுடைய காருண்யம், காருண்யம்னு என்ன? கிருபை. கிருபை என்ன? கிருபை உங்களை தேவ கிருபையால் நீங்க பெரியவர்களாக போகிறீங்க. ஒருவேளை பண்ற தொழில நீங்க பெரியவராக ஆக போறீங்க, வேலை பார்க்கும் ஸ்தலத்துல நீங்க பெரியவர்களாக போறீங்க, படிக்கும் இடத்துல நீங்க பெரியவராக போறீங்க. இது அப்படின்னா தொழில் பெருக போகிறது. பெரியவராகும்னா என்ன? நீங்க உடனே 4 அடி 5 அடி இருக்கவங்க 8-10 அடி வளர்ந்துட போறீங்களா? அதெல்லாம் கிடையாது. நீங்க பார்க்கிற வேலை, நீங்க இருக்கிற இடத்தில் நீங்க உங்கள் மதிப்பு, உங்க மரியாதை, உங்களோட காரியங்கள், உங்களுடைய தொழிலோட வருமானங்கள் அனைத்தும் பெருக போகிறது. உங்கள் உடல்நல குறைவுகள், உடலோட என்ன குறைவுகள் இருந்தாலும் சரி, அதெல்லாம் சரியாக போகிறது. தேவ காருண்யம் உங்களை வழிநடத்த போகிறது. இன்றைய தினத்திலிருந்து அது ஆரம்பித்து விட்டது. உம்முடைய காருண்யம், தேவனுடைய காருண்யம், தேவனுடைய கிருபை உங்களை வழிநடத்த ஆரம்பித்து விட்டது. அதை மட்டும் உணர்ந்து அதுக்கு நன்றி சொல்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். தேவ கிருபை இல்லாம, தேவனுடைய காருண்யம் இல்லாம நம்மளுக்கு ஒண்ணுமே நடக்காது வாழ்க்கையில. நம்மளாம் தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள், நம்ம தேவனால் அழைக்கப்பட்ட ஜனம், தேவனால் பேரிடப்பட்ட ஜனம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். எதுக்காகனா, நம்மளை உலகத்துக்கு ஒளியாக, உலகத்துக்கு உப்பாக, உலகத்துக்கு கலங்கரை விளக்கமாக இருப்பதற்காக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். நம்ம ஏதோ நம்மளோட அழைப்பின் நோக்கம் ஏதோ வந்தோம் போனா நல்லா சாப்பிட்டோம், 3 வேளை நல்லா சாப்பிட்டோம், நல்ல வேலையில் இருந்தேன், ஒரு வீட்டுக்கு 2 வீடை வாங்கினேன், சந்தோஷமா இருந்தேன், அதுக்காக கிடையாது. அநேகரை கர்த்தரண்டை கொண்டு சேர்க்கும் பாத்திரமாக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க. பிதாவின் வீட்டில் அநேக பாத்திரங்கள் உண்டு அப்படின்னு படிக்கிறோம். அப்பேற்பட்ட ஆசீர்வாதமான பாத்திரம், ரட்சிப்பின் பாத்திரமாக நீங்க இருக்க போறீங்க. அதுக்காகத்தான் தேவ காருண்யம் உங்களிடத்தில் பரிபூர்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி உங்களுக்கு இதெல்லாம் நடந்துச்சுன்னு அநேகர் உங்கள்கிட்ட கேட்க போறாங்க. அப்ப கர்த்தரோட நாமத்தை நீங்க சொல்ல போறீங்க. நான் பயந்துகிட்டு இருந்தேன், எனக்கு பிரச்சனைகள் இருந்துச்சு, ஆனா நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தரை நம்பினேன், விசுவாசித்தேன், இயேசு கிறிஸ்து என்னை பெரியவராக மாற்றினார், கர்த்தர் என்னை பெரியவராக மாற்றினார், என் போராட்டங்களிலிருந்து என்னை விடுதலை கொடுத்தார், என் நோய்களிலிருந்து என்னை விடுதலை தந்தார், என்னுடைய கஷ்டங்கள்ல இருந்து, குடும்பத்தில் இருந்து, போராட்டங்கள் இருந்து, கஷ்டம் பிரச்சனைகள் இருந்து, சகலத்தில் இருந்து தேவன் என்னை விடுவித்தார் என்று நீங்க சாட்சியாக சொல்ல போகிறீங்க. அதுக்காகத்தான் உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாகும். இதை பாருங்களேன், இதை எப்படி படிக்கலாம்? இதாவே உம்முடைய காருண்யம் எங்களை பெரியவனாக்கும், என்னை பெரியவனாக்கும், உண்மை பெரியவனாக்கும்ன்றதோட என்னை பெரியவனாக்கும் நீங்க தைரியமா சொல்லலாம். அப்ப கர்த்தர் நம்மளை பெரியவராக இருப்பதற்காக அழைத்திருக்கிறார். நம்ம மூலமா உலகத்தை அசைக்கப்பட போவதற்காக அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பின் நோக்கத்தை நம்ம புரிந்து கொண்டு அதில் நிலைத்து நிற்பதற்காக நாம் ஆயத்தமாவோம். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோகத்தினாவே, உங்களுடைய காரியம் எங்களை பெரியவராக்கும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்ட மாட்டோம். ஏஸ்தவனே, முது காருண்யம், உமது கிருபையிலே நாங்கள் நிலைத்து நின்று அந்த கிருபையை வீணடித்து விடாதபடி எங்களை பாதுகாத்துக் கொண்டதற்காக நன்றி ஆண்டோம், நன்றி ஆண்டோம், நன்றி ஆண்டவனே. உமது அழைப்பின் நோக்கத்தை புரிந்து அதிலே நிலைத்து நிற்போம் என்ற முடிவெடுக்கிறோம் ஆண்டவரே. எடுத்த முடிவிலே நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள சிறியவர் பெரியவர் அனைவரையும் உமது காரியத்தினால் பெரியவர்களாக மாற்றுவேன் என்பதற்காக நன்றி, நன்றி, நன்றி தம், நன்றி தம். படிப்பாக இருக்கட்டும், வெளியில் தொழிலாக இருக்கட்டும், வேலை பார்க்கும் இடமாக இருக்கட்டும், எந்த இடமாக இருந்தாலும் உமது மகா காருண்யம் அவர்களை அந்த இடத்திலே பெரியவர்களாக மாற்றும் என்பதற்காக நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. வாக்கு கொடுத்த மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கும் இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.